12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்களை பற்றி சொல்கிறேன். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதையும் சொல்கிறேன். பாருங்கள். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், சேக்கிழார், ஔவையார், கம்பர். சரிங்களா? இந்த 6 புலவர்கள் இருக்காங்க. இன்னும் சில இது விட்டுருந்தானா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை இந்த 6த்தையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா பாருங்களேன். இந்த ஜாப்ஸ் ஓகே அப்படின்னு எழுதிங்க. ஜாப்ஸ்னால் நம்ம ஜாப் இருக்கு இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, ஓகே ஜாப்ஸ் ஓகே ஆச்சு நமக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜே அப்படின்னா என்னது? ஜெயங்கொண்டார். ஓனா ஒட்டக்கூத்தர், பீனா புகழேந்தி புலவர், எஸ்னா சேக்கிழார், ஓனா ஔவையார், கேனா கம்பர். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஜாப்ஸ் ஓகேனாலே இந்த 6 பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபங்குடி, திருவாரூர் மாவட்டம் தீபங்குடியை சேர்ந்தவர். இவர் எழுதின நூல் என்னது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் எத்தனை தாழிசைகள்? 599 தாழிசைகள் கொண்டது. சரிங்களா? ஒட்டக்கூத்தர் தெரியும் உங்களுக்கு. ஒட்ட வெட்டுபவர், போலி புலவர்களின் தலையை ஒட்ட வெட்டுபவர் என்று அழைக்கப்படுகிறார். ஒட்டம் வைத்து பாட்டு பாடுவதில் வல்லவர் என்பதால் ஒட்டக்கூத்தர் என்று பெயர் பெற்றார். சரிங்களா? இந்த புகழேந்தி புலவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நலவெண்பா. நலவெண்பாவை எழுதியவர் யார்? புகழேந்தி புலவர். இதில் 431 பாடல்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேக்கிழார். பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிற பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? சேக்கிழார். சே என்றால் காளை, கிழார் என்றால் அதற்கு உரிமையானவர். காளையை வைத்து தொழில் செய்வதில் வல்லவர் என்பதால் சேக்கிழார் என்று பெயர் பெற்றார். சரிங்களா? அடுத்தது ஔவையார். ஔவையார் சங்ககால ஔவையார் இருப்பாங்க. அப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் இருப்பாங்க. 2 ஔவையார் இருக்காங்க, குழப்பிக்காங்க. அடுத்தது கம்பர். கம்பராமாயணத்தை எழுதியவர், அதாவது ராம அவதாரம் என்று பெயரிட்டவர். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பேர் என்னன்னு கேட்பாங்க? ராம அவதாரம். சரிங்களா? அதோட பெருமை கருது என்ன சொல்கிறாங்க? கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பெரிய புராணம் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை பாட்டு இருக்குன்னு கேட்பாங்க? 42 86 4286 பாட்டு. அதில் 1256 பாடல்கள் திருஞான சம்பந்தரை பற்றியே இருக்குமா. திருஞான சம்பந்தரின் புகழை பற்றி எழுதியிருப்பார் சேக்கிழார். ஓகேங்களா? தெரிஞ்சிங்க, முக்கியமானது தான்.